Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Commerce Unit 5 Social Responsibility of Business and Business Ethics Chapter 17 Social Responsibilities of Business. ஸோ யூனிட் வைஸ் பார்க்கும்போது இதில் பிஸ்னஸ் எத்திக்ஸோ இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் சாப்டர் வைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெறும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ லெசன்குள்ளே போகலாம். லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி கஸ்டமர் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கஸ்டமர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விசிட்டர் ஆன் ஆர் பர்மிசஸ். ஒரு பிஸ்னஸ் மேன் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அவங்க பிஸ்னஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் விசிட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் அஸ். பிஸ்னஸ் மேன் கிட்ட கஸ்டமர் டிபெண்ட் ஆகி இல்லை, பிஸ்னஸ் மேன் தான் கஸ்டமரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. வி ஆர் டிபெண்ட் ஆன் ஹிம். ஹீ இஸ் நாட் அன் இன்டரப்ஷன் ஆன் ஒர்க், ஹீ இஸ் த பர்பஸ் ஆஃப் இட். அவர் இந்த ஒர்க்கை இன்டரப்ட் பண்ணக்கூடியவங்க கஸ்டமர்ஸ் கிடையாது, ஆனால் இந்த ஒர்க் நடக்கிறதுக்கான காரணமே அவங்க தான். ஹீ இஸ் நாட் அன் அவுட்சைடர் ஆன் அவர் பிஸ்னஸ் பட் ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் இட். அவர் நம்ம பிஸ்னஸோட அவுட் சைட் பர்சன் கிடையாது, நம்ம பிஸ்னஸோட அவர் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் தான். வி ஆர் நாட் டூயிங் ஹிம் அ ஃபேவர் பை சர்விங் ஹிம். நம்ம அவங்களுக்கு ஃபேவர் பண்ணலை, பட் he is doing a favor by giving us an opportunity to do so. அவர் தான், அதாவது கஸ்டமர்ஸ் தான் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது மூலயமா. இப்போ கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸே கிடையாது அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விளக்கம் மகாத்மா காந்தி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்காகியும் அண்ட் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் பண்ணுறோம். இதில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம சொசைட்டியிலேருந்து நிறைய ரிசோர்ஸஸை நம்ம பிஸ்னஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம். அப்படி யூட்டிலைஸ் பண்ணும்போது இன் ரிட்டன் சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ சொசைட்டிலேருந்து எல்லா நல்லதையும் நம்ம எடுத்துக்கும் போது வை கான்ட் வி டூ சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த சொசைட்டிக்கு நம்ம ஏன் நல்லது பண்ணக்கூடாது? அந்த மாதிரி நம்ம நல்லது பண்ணும்போது இந்த விஷயத்தை பண்ணது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும்போது இந்த கம்பெனி தான் இந்த விஷயத்த பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்க பார்க்கு இல்லைனா நம்ம பேரிகார்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு கம்பெனி எடுத்து பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு அதுவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் இருக்குது அண்ட் சொசைட்டிக்கும் ஒரு நல்ல விஷயம் செஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். த்ரூ பிஸ்னஸ் மூலியமாக நம்ம சொசைட்டிக்கு என்ன குட் திங்ஸ் பண்ணுறோம், அதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம புக்கில் லைன் பை லைனாக நம்ம இப்போ படிக்கலாம். A business entity carries out economic activity on regular basis to earn profit. ஸோ ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க பார்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டு earn profit. ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் பிஸ்னஸ், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீஸ் என்டிட்டிஸ் ஸ்பெண்ட் மணி ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் சில வேறு விஷயத்துலையும் மணியை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க விச் டூ நாட் கிவ் தெம் ப்ராஃபிட் டைரக்ட்லி. ஆனால் அந்த விஷயத்தை பண்ணும்போது ப்ராஃபிட் டைரெக்டாக வராது. அந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அ பிஸ்னஸ் மேன் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெயின்டைனிங் அண்ட் developing gardens and parks on street and squares in the city. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பார்க்கை டேக் ஓவர் பண்ணுறது, ஒரு கார்டனை பார்த்துக்கிறது, க்ளீன் பண்ணுறது அண்ட் அந்த கார்டனுக்கு கேட் ப்ரொவைட் பண்ணுறது. அந்த கேட்டில் அந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸோ அதோட பேரை அவங்க பதிச்சிருவாங்க. ஏன்னா கேட் இட் இஸ் ப்ரெசன்டட் பை சம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அங்கே இருக்க சேர்ஸ், அங்கே இருக்க பிளேயிங் திங்ஸ், அது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்த விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சம் பிஸ்னஸ் மேன் என்கேஜ் தெம்செல்ஃப் இன் ரிசர்ச் ஃபார் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஸோ சில பிஸ்னஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசர்ச்சில் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சம் ப்ரொவைட் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் டு தேர் எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ். இதே வேறு சில ஆர்கனைசேஷன்ஸ் அந்த காசை அவங்களுடைய எம்ப்ளாயீஸோட ஹவுஸ் ரெண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலோகேஷன் கொடுக்கறது அண்ட் எஜுகேஷன், ஹெல்த் கேர், இதெல்லாம் அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸோட ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்காக
சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன் சம் பிளேசஸ் பிஸ்னஸ்மேன் ப்ரொவைட் ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி டு புவர் பேஷண்ட்ஸ். ஸோ சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க ஃபார் புவர் பேஷண்ட்ஸ். கேம்ப் போடுறது இந்த மாதிரி பண்ணி ரூரல் ஏரியாஸில் போய் மெடிக்கல் கேம்ப் போட்டு இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும். இந்த மாதிரி குட் திங்ஸ் வந்து சொசைட்டிக்காக பண்ணுவாங்க. Sometimes they also sponsor games and sports at national as well as international level. ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு இந்த அந்த கம்பெனியோட பிராண்ட் வெளியே தெரியறதுக்காக பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அண்ட் சொசைட்டிக்கும் இது வந்து குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, த டேர்ம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிஃபைன்டு இன் வேரியஸ் வேஸ். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நிறைய டேர்ம்ஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். எவ்ரி பிஸ்னஸ் ஏர்ன்ஸ் ப்ராஸ்பரிட்டி ஃப்ரம் பிஸ்னஸ். ஸோ எல்லா பிஸ்னஸ் மேனுமே வந்து என்ன ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் மூலியமாக ப்ராஸ்பரிட்டிஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ராஸ்பரிட்டினா வந்துட்டு செழிப்பு, அதை தான் நம்ம வந்து ப்ராஸ்பரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட நல்ல ஒரு லிவிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே த்ரூ பிஸ்னஸ். அவங்க செழிப்பாக இருக்கிறதுக்கு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அண்ட் ஷுட் கிவ் பேக் த பெனிஃபிட் ஆஃப் திஸ் ப்ராஸ்பரிட்டி டு த சொசைட்டி. அவங்க எவ்வளோ செழிப்பாக இருக்காங்களோ அதே செழிப்பு சொசைட்டிக்கும் இருக்கணும் அப்படின்னு இன் ரிட்டர்னில் கொடுக்கறது தான் வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் இஸ் வாலண்ட்ரி. இது வந்து வாலண்ட்ரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். திஸ் பெனிஃபிட் இஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த பெனிஃபிட் இதெல்லாம் கொடுக்கறது வந்து பிஸ்னஸோட ஒரு மாரல் வேல்யூனே வந்து சொல்லலாம். ஆஸ் திஸ் பெனிஃபிட் இஸ் சப்போஸ் டு பி பாஸ்ட் ஆன் டு சொசைட்டி, இட் கேன் பி செட் டு பி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பெனிஃபிட்டை சொசைட்டிக்கு கொடுக்கறத வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸோட கான்செப்ட். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கலாம். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த ஆப்ளிகேஷன் டு பர்சியூ. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன்னா வந்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் டு ஃபாலோ, ஒரு ஆக்ட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆப்ளிகேஷன் சொல்கிறோம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஃபர்ஸ் டு அன் ஆப்ளிகேஷன் டு பர்சியூ தோஸ் பாலிசிஸை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். டு மேக் தோஸ் டெசிஷன்ஸ், சில டெசிஷன்ஸ் நம்ம மேக் பண்ணணும். அண்ட் டு ஃபாலோ தோஸ் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபாலோ அப், இந்த மாதிரி ஒரு வேலை தான் நம்ம போகணும் அப்படின்ற லைன் ஆஃப் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறது. இது எல்லாமே வந்துட்டு செய்யணும். விச் ஆர் டிசைரபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் சொசைட்டி. சொசைட்டி என்ன ஆப்ஜெக்டிவ் வச்சுருக்கோ, சொசைட்டியோட வேல்யூ என்னவோ அது சொசைட்டி விரும்பத்தக்கதாக, டிசைரபிள்னா வந்து விரும்பத்தக்கதாக அப்படின்னு அர்த்தம். வாட் எவர் த சொசைட்டி டிசைர்ஸ் டு டூ, அதை செய்யறதா வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. யார் அப்படின்னா த ஆத்தர் நேம் ஹாவர்ட் ஆர். நெக்ஸ்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி requires managers to consider whether the action is likely to promote the public good. social responsibility அப்படின்றது அங்கே வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா மேனேஜர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த மேனேஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெதர் தேர் ஆக்ஷன் இஸ் லைக்லி டு ப்ரொமோட் த பப்ளிக் குட், சொசைட்டியோட குட்டை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, நல்லதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய மேனேஜர்ஸ் இருக்கணும். டு அட்வான்ஸ் த பேசிக் பிலீஃப் ஆஃப் ஆர் சொசைட்டி, நம்மளுடைய சொசைட்டியோட அடிப்படை நம்பிக்கையை வந்து காப்பாற்றுறவங்களா இருக்கணும். டு கான்ட்ரிபியூட் டு இட்ஸ் ஸ்டெபிலிட்டி, சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்மனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து இருக்கணும். அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லாவே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பீட்டர் எஃப் ட்ரக்கர் இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஸ்டெபிலிட்டினா வந்துட்டு ஸ்திரத்தன்மை அப்படின்னு அர்த்தம். சொசைட்டியோட ஸ்டெபிலிட்டிஸ், ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றதையும், ஸ்ட்ரென்த் வலிமை, அப்புறம் ஹார்மனி நல்லிணக்கங்கள். ஸோ இதெல்லாம் காப்பாற்றுற வகையில் ஒரு மேனேஜர் இருக்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்வயர்ஸ் மேனேஜர்ஸ்
to consider whether their action is likely to promote the public good, to advance the basic belief of our society, to contribute its stability, strength and harmony. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். சும்மா வந்து பேச்சுக்குன்னு செய்யக்கூடாது. நிஜமாகவே சொசைட்டி மேலே ஒரு அக்கறை இருந்து சொசைட்டிக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கணும். A business unit can sustain in the market for a longer period only by assuming some social obligations. சில சோஷியல் ஆப்ளிகேஷன் சொசைட்டிக்காக செஞ்சால் மட்டும்தான் வந்து பிஸ்னஸ் யூனிட் வந்து மார்க்கெட்டில் லாங்கர் பீரியடுக்கு சஸ்டெயின் ஆக முடியும். Normally, businessmen recognize that they can succeed better by fulfilling demands and aspiration of the society. So, businessman வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்னா மக்களோட டிமாண்டையும் ஆஸ்பிரேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணால் போதும். மக்களோட டிமாண்ட் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் சொசைட்டி ஆஸ்பிரேஷன் தான் ஆசைகள். ஸோ சொசைட்டியோட ஆசைகளையும் கஸ்டமர்ஸோட டிமாண்டையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாலே அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு growth வந்து அடையும். People who have had a higher standard of living and have been exposed to an environment conducive to healthy growth make better employees and customers for business than those who are poor, ignorant and opposed. So ஒரு people ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் அவங்க இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட், அவங்களோட ஹெல்த், இதெல்லாம் வந்துட்டு பெட்டர் எம்ப்ளாயீஸையும் பெட்டர் கஸ்டமர்ஸையும் பிஸ்னஸ்க்கு கொடுக்கும். ரேதர் தென் புவர், இக்னோரண்ட் அண்ட் அப்ரெஸ்டு. இக்னோரண்ட்னா வந்து அறியாமையில் இருக்கவங்கள இக்னோரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரெஸ்டுனா வந்து ஒதுக்கப்பட்ட. ஸோ புவர் பீப்புள், இக்னோரண்ட் பீப்புள் அண்ட் அப்ரெஸ்டு பீப்புள் இவங்களை தாண்டி இந்த மாதிரி கஸ்டமர்ஸையோ எம்ப்ளாயீஸையோ வச்சுக்காம பிஸ்னஸ் எப்படி எம்ப்ளாயீஸையும் கஸ்டமர்ஸையும் வச்சுக்கணும் அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுக்கு நல்ல என்வாயர்மெண்ட், அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்தாங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொவிஷன் ஃபார் ஹையர் வேஜ் அண்ட் குட் ஒர்க்கிங் கண்டிஷன் மோட்டிவேட்ஸ் ஒர்க்கர்ஸ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ரொடியூஸ் மோர். ஸோ நல்ல சம்பளம் அவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா, வேஜும் ஒர்க்கிங் கண்டிஷனும் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா அது மோட்டிவேட் செய்யும் ஒர்க்கர்ஸை டு ஒர்க் ஹார்ட் அண்ட் ப்ரொடியூஸ் மோர். ஸோ லேபர் டர்ன் ஓவர் அண்ட் ஆப்சன்டிசம் ஆர் ரெடியூஸ்டு. ஸோ லேபர் டர்ன் ஓவர் இருக்காது, ஆப்சன்டிசம் இருக்காது. லேபர் டர்ன் ஓவர்னால் வந்துட்டு சீக்கிரமாக வேலையை விட்டு போகிறது, அண்ட் ஆப்சன்டிசம் அடிக்கடி வந்துட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகுது, வேலைக்கு வராமல் போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்காது, ரெடியூஸ் ஆகும். அவங்கள நல்லா ஒரு பிஸ்னஸ்மேன் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியம் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் நீட் என்ன அப்படின்னா, கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி. பிஸ்னஸ் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் யூசஸ் த ரிசோர்ஸஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ சொசைட்டியை க்ரியேட் பண்ணி அப்புறம் சொசைட்டியில் இருக்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது. தேர்ஃபோர் இட் ஷுட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன் டு த சொசைட்டி. ஸோ சொசைட்டிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், அதனால சொசைட்டிக்கு இன் ரிட்டர்ன் நம்ம வந்து கொடுத்துடணும். வாட் எவர் வி கேன் டூ, ஒரு பிஸ்னஸ் மேன்னால் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை திரும்ப வந்து இன் ரிட்டர்ன் கொடுக்கணும். பிஸ்னஸ் மேன் should respond to the demand of the society and should utilize the social resources for the benefit of the people at large. ஸோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும், டிமாண்ட், சொசைட்டியில் இருக்க டிமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அண்ட் சோஷியல் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் பீப்புள் அட் லார்ஜ், மக்களுக்காக அதை வந்து செய்யணும். In the long run, a successful business can be built on the foundation of happy community. எப்போ தான் ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி ஹாப்பியாக இருக்கும்போது, அண்ட் சாட்டிஸ்ஃபைடு ஒர்க் ஃபோர்ஸ், ஒர்க் பண்ணுற லேபர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது பிஸ்னஸ் வந்து நல்ல நிலமையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சோஷியல் பவர். பிஸ்னஸ்மேன் ஹாவ் கன்சிடரபிள் சோஷியல் பவர். எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் ஒரு பவர் வந்து இருக்கும், அது பொலிட்டிக்கலாக இருக்கலாம் அண்ட் பர்சனலாக கூட இருக்கலாம். தேர் டெசிஷன் அண்ட் ஆக்ஷன் அஃபெக்ட் த லிவ்ஸ் அண்ட் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அவங்க பண்ணுற ஒரு டெசிஷன் மேக்கிங்கும் யாரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா த லைஃப் அண்ட் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஃபார்ச்சூன்னா வந்து அதிர்ஷ்டம்,
ஸோ அந்த ஒரு மக்களோட சொசைட்டியோட அதிர்ஷ்டத்தையும் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணும். எது அப்படின்னா ஒரு டெசிஷன், ஒரு பிஸ்னஸ்மேன் எடுக்கிற டெசிஷன். தே கலெக்டிவ்லி டிட்டர்மைன் ஃபார் த நேஷன் such important matters as well as employment, rate of economic progress and distribution of income among various groups. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எது எல்லாமேனா எம்ப்ளாய்மெண்ட், லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரேட் ஆஃப் எக்கனாமிக் ப்ராக்ரஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் வேரியஸ் குரூப்ஸ், இதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது பிஸ்னஸை. பிஸ்னஸ்மேன் ஷுட் அஸ்யூம் சோஷியல் ஆப்ளிகேஷன் கமன்ஸ்ட்ரேட் வித் தேர் சோஷியல் பவர். ஸோ அவங்களோட சோஷியல் ஆப்ளிகேஷன் எது கூட வந்து கம்பேர் ஆகி இருக்குது அப்படின்னா அவங்களோட சோஷியல் பவரில் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். The government controls and regulation intervene in the social power of a business in the absence of business taking up social responsibility. So social responsibility எடுக்கல அப்படின்னா இங்கே வந்து நிறைய விஷயத்த நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும். It is therefore the moral and right thing for business enterprise to assume social obligation. ஸோ ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அண்ட் கஸ்டமர்ஸும் நல்லா இருக்கணும், எம்ப்ளாயீஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சில சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸை அந்த பிஸ்னஸ் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்றதான் வந்து இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து இமேஜ் இன் த சொசைட்டி. சொசைட்டியில் இருக்கக்கூடிய இமேஜ், பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய இமேஜ். அ பிஸ்னஸ் கேன் இம்ப்ரூவ் இட்ஸ் இமேஜ் இன் பப்ளிக் பை அஸ்யூமிங் சோஷியல் ஆப்ளிகேஷன். சொசைட்டிக்கு நல்ல விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோட இமேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். குட் ரிலேஷன்ஷிப் வித் ஒர்க்கர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் சக்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ திரும்ப அதே பாயிண்ட் தான், அது ஒர்க்கர் கிட்ட, கன்சியூமர் கிட்ட, சப்ளையர்ஸ் கிட்ட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்கும். சோஷியல் ஆப்ளிகேஷன் இம்ப்ரூவ் த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஃபெய்த் ஆஃப் பீப்புள் இன் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் தான் வந்துட்டு அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடென்ட்டையும் ஃபெய்த்தும் வந்து உருவாக்கும் மக்கள் மத்தியில் அந்த பிஸ்னஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பப்ளிக் அவேர்னஸ். ஸோ இப்போல்லாம் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அவங்களோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்றது நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லி நம்மளுக்கு தனியாக ஒரு ஆக்டே இருக்குது. ஸோ நவ் டேஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் தேர் ரைட்ஸ். கன்சியூமரும் சரி, அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸும் சரி, அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். கன்சியூமர் எக்ஸ்பெக்ட் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ எல்லா கன்சியூமரும் நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில். சிமிலர்லி ஒர்க்கர்ஸ் டிசையர் ஃபேர் வேஜ். ஒர்க்கர்ஸும் வந்து எங்களுக்கு நல்ல கூலி வந்து கிடைக்கணும், நல்ல சேலரி வந்து கிடைக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. எம்ப்ளாயீஸ்க்கு அதர் பெனிஃபிட்ஸ்னும் போது அவங்களோட ஃபேமிலி, ஹெல்த்து, அப்புறம் ட்ராவலிங் அலவன்ஸ், இது எல்லாமே. தே எக்ஸசைஸ் ப்ரெஷர் ஆன் த எம்ப்ளாயீஸ் த்ரூ ட்ரேட் யூனியன். ஸோ ட்ரேட் யூனியன் மூலயமா எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. தே வில் பி இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இன் த சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் இருக்கும், நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து வரும், சொசைட்டியில் நிறைய சண்டைகள் வந்து வரும். இஃப் பிஸ்னஸ் டஸ் நாட் ஃபில்ஃபில் இட்ஸ் ஆப்ளிகேஷன், பிஸ்னஸ் மேன் வந்து அந்த பிஸ்னஸோட ஆப்ளிகேஷன், சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ என்டர்பிரைஸ். A business enterprise which accepts and discharge social obligation enjoy greater freedom. ஸோ நான் எல்லாரும் வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஃப்ரீடமாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், த கவர்மெண்ட் ஹஸ் பாஸ்ட் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எதுக்காக கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா டு ப்ரிவெண்ட் பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் இன்ஜூலிங் இன் அடல்ட்ரேஷன். அடல்ட்ரேஷன்னா வந்துட்டு கலப்படம் செய்ய முடியாது பிஸ்னஸ் மேன்னால். அண்ட் பிளாக் மார்க்கெட் க்ரியேட் பண்ண முடியாது, ஆன்டி சோஷியல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, சமூக எதிர்ப்பெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஆன்டி சோஷியல்னால் சமூக எதிர்ப்பு. தஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் எசென்ஷியல் ஃபார் அவாய்டிங் கவர்மெண்டல் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிஸ்னஸ். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது பிஸ்னஸ்க்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரூலும் வந்து போட முடியாது. சச் ஆக்ஷன் வில் ரெடியூஸ் த ஃப்ரீடம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இன் த பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ரீடமை வந்து, டெசிஷன் மேக்கிங் ஃப்ரீடமை வந்து இது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். Law and order. Any business unit can survive and grow only when there is a law and order in the society. So law and order இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து சர்வைவ் பண்ண முடியாது. If business exploits the weaker section of the society for too long, these
sections will take the law in their own hands. ஸோ வீக்கர் செஷன்னா சில ரூரல் ஏரியாஸ் வந்து வீக்கர் செஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வீக்கர் செஷன்ஸை வந்துட்டு சொசைட்டியில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது ரொம்ப நாளாக அப்படின்னும் போது அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த லா அண்ட் ஆர்டரை டேக் ஓவர் பண்ணும்போது. த ரிசல்ட்டிங் சாய்ஸஸ் வில் த்ரெட்டன் தி வெரி சர்வைவல் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இதோட ரிசல்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸ் ரொம்ப காலத்துக்கு சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நிறைய லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். மாரல் ஜஸ்டிஃபிகேஷன். இன் அ லார்ஜர் கண்ட்ரி லைக் இந்தியா, கவர்மெண்ட் அலோன் cannot சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ கவர்மெண்ட் மட்டும் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் மணி அண்ட் டேலண்ட் with which it can assist the government in solving problems. ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட மணி இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் கூட சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஸ்னஸ் கேன் பிளே அ விட்டல் ரோல் இன் சால்விங் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். ரீஜனல் வைஸ் டிஸ்பாரிட்டிஸ் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க முடியும். illiteracy, scarcity of foreign exchange and such other problems in the country. Moreover, business has created some social problems such as pollution. ஆனால் பிஸ்னஸும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. பொல்யூஷன், health hazards, etc. Therefore, business should help society in solving its problem. ஸோ பிஸ்னஸ் மூலியமாக தான் பொல்யூஷன், ஹெல்த் ஹசார்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் தான் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கணும். சோஷியோ கல்ச்சுரல் நார்ம்ஸ். இந்தியா ஹேஸ் அ ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் தான் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ பிஸ்னஸ் மேன் ஹூ ஹெல்ப்ஸ் இன் ப்ரிசர்விங் அண்ட் ப்ரொமோட்டிங் திஸ் ஹெரிட்டேஜ் வில் நேச்சுரலி என்ஜாய் தி பேட்ரனேஜ் ஆஃப் த சொசைட்டி அண்ட் த கவர்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு இதை பாதுகாக்கிறதுனால பேட்ரனேஜ்னால் வந்துட்டு ஆதரவு. ஸோ சொசைட்டியோட ஆதரவும் கவர்மெண்ட்டோட ஆதரவும் இவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் ஷுட் தேர்ஃபோர் ப்ரொமோட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ணணும். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் எம்ப்ளாயீஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு பிஸ்னஸுமே வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலிசம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இஸ் பீயிங் ப்ரொஃபஷ்னலைஸ்டு. ஸோ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அப்படின்றது ப்ரொஃபஷ்னலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஓனர், மேனேஜர், நர்சஸ் அ கிரேட்டர் greed ஃபார் ப்ராஃபிட்டரிங் பிகாஸ் ஆல் த கெயின்ஸ் கோ டு ஹிம். ஸோ ஒரு ஓனர், மேனேஜர் அப்படின்னு இருக்கும்போது அவர் தான் வந்துட்டு ஃபுல் ப்ராஃபிட்டையும் வந்து என்ஜாய் பண்ணுறாரு, எல்லா கெயின்ஸையும் வந்து அவர் தான் எடுத்துக்கிறாரு. greed அப்படின்னா வந்து பேராசை அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் greed ஃபார் ப்ராஃபிட்டரிங் பிகாஸ் ஆல் த கெயின்ஸ் கோ டு ஹிம். அவருக்கு தான் எல்லா ப்ராஃபிட்டுமே வந்து போய் சேருது. But a salaried and qualified manager is less likely to be leered அப்படின்னா வந்துட்டு கர்வம். because he does not benefit from profit earned through questionable practices. ஸோ இவங்க இந்த குவாலிஃபைடு salaried பீப்புளும் எம்ப்ளாயீஸும் குவாலிஃபைட் மேனேஜர்ஸும் வந்துட்டு இவங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் போகல அப்படின்றது ஒரு questionable ப்ராக்டிசஸாகவே வந்து இன்னும் இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்டிஷிப். Mahatma Gandhi suggested that those who own money and property should hold and use it in trust of society. ஸோ ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து சொசைட்டியோட நல்லதுக்காகவும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. சொத்து நிறைய சேர்த்துட்டே இருக்காங்க. அதனால தான் சொசைட்டியில் இன்னுமே வந்து த ரிச்சர் கெட்டிங் richest and the poorer getting the poorest அப்படின்ற கான்செப்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. பிஸ்னஸ் மேன் ஷுட் ரன் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் நாட் ஃபார் தேர் செல்ஃப் என்ரிச்மெண்ட் பட் ஃபார் த குட் ஆஃப் த சொசைட்டி. ஸோ ட்ரஸ்டிஷிப்புன்றது அதுதான். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வந்து உங்களுடைய என்ரிச்மெண்ட்டுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, பட் ஆல்சோ ஃபார் த குட் ஆஃப் த சொசைட்டி. அது சொசைட்டிக்கு நல்லது செய்கிற மாதிரியும் சில விஷயங்களை பிஸ்னஸ் மேன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம்? இப்போ நம்ம பார்த்தது நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கலாம். எதுக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், எதுக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி
வேணாம், ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மீனிங் அண்ட் டெஃபினிஷன் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் more videos. Thank you guys. Have a happy day.